Good morning students. இப்போ நம்ம வைரஸ் டிசீஸை பார்க்கலாம். வைரஸ் ஆர் ஸ்மாலஸ்ட் intracellular obligate parasite. What is meant by intracellular? That is present inside the cell is called as intracellular. That is present in inside the cellular is called as intracellular. Obligate means அதை மட்டுமே நம்பி இருந்தால் அதுக்கு obligate அப்படின்னு சொல்லி பேர். Parasitesனா ஒட்டி வாழும். அப்போ வைரஸ் ஆர் ஸ்மாலஸ்ட் இன்ட்ராசெல்லுலர் செல்லுக்குள்ளார மட்டும்தான் வாழும், செல்லை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய பேரசைட்ஸ் ஒட்டுண்ணிகள், இதுக்கு பேர் தான் இன்ட்ரா செல்லுலார் ஆப்ளிகேட் பேரசைட் அப்படின்னு சொல்லி பேர். இது ஒரு 1 மார்க் கொஸ்டின் மார்க் பண்ணிக்கோங்க. இன்ட்ரா செல்லுலார் ஆப்ளிகேட் பேரசைட் இதை மட்டுமே நம்பி இருக்கும். விச் மல்டிப்ளை வித் இன் த செல்ஸ், செல்லுக்குள்ளார மட்டும்தான் இது வளரும், வெளியில் வந்தால் அது வளராது, செத்து போயிடும். தே ஆர் மல்டிப்ளை வித்தின் த செல்ஸ், செல்லுக்குள்ளார மட்டும்தான் வளரும், வெளியில் வந்தால் அது செத்து போயிடும். ஓகேங்களா? தே ஆர் இன் அவுட் சைடு த லிவிங் செல்ஸ், உயிருள்ள செல்களுக்கு வைரஸ் வெளியில் வந்துருச்சுன்னா தே கேனாட் கேரி அவுட் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம், உயிருள்ள செயல்பாடுகள் எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? வைரஸ் ஆர் இன் வைரஸ் வந்து லிவிங் செல்ஸுக்குள்ளார மட்டும்தான் வளரும், செல்லுக்கு வெளியில் வந்துருச்சுன்னா லிவிங் ஆர்கனிசத்தோட எந்த ஒரு கேரக்டரும் இருக்காது, லிவிங் ஆர்கனிசத்தோட எந்த ஒரு கேரக்டரும் இருக்காது, செல்லுக்குள்ளார மட்டுமே தான் அது உயிர் வாழும். வைரஸ் இன்வேர்டு த லிவிங் செல்ஸ், வைரஸ் வந்து லிவிங் செல்ஸுக்குள்ளார ஊடுருவி போகும். வைரஸ் ஆர் இன்வேர்ட் லிவிங் செல்ஸ், இது லிவிங் செல்ஸுக்குள்ளார ஊடுருவி போகும். அண்ட் ஃபோர்ஸிங் த செல்ஸ் கிரியேட் நியூ வைரஸ், இது வந்து லிவிங் செல்ஸுக்கு உள்ளார போய் தன்னோட குட்டிகளை போட்டு புது வைரஸை உருவாக்கும். வெளியில் வந்தால் செத்து போயிடும், அதே செத்து போன மாதிரி இருக்குது, மறுபடியும் உள்ளுக்குள்ள போச்சுன்னா உயிர் வந்துடும். ஓகேங்களா? அதனால் வைரஸுக்கு உயிர் இருக்கா உயிர் இல்லையான்னு சொல்லி சயின்டிஸ்ட்னாலே நிரூபிக்க முடியல. சரிங்களா? அதெல்லாம் உங்களுக்கே தெரியும், நீங்கள் படிச்சிருப்பீங்க. த நியூ வைரஸ் பிரேக் அவுட் த செல்ஸ், இந்த மாதிரி செல்லுக்குள்ளார போய் நிறைய வைரஸ் குட்டிகளை ஈனும், குட்டிகளை போட்டு அந்த செல்ஸை பிரேக் அவுட் உடச்சிக்கிட்டு வெளியில் வரும். சரியா? அந்த செல்ஸை உடச்சி பிரேக் வெடிச்சிட்டு வெளியில் வரும். அப்போ அந்த செல்ஸை கொன்றும், அந்த செல்ஸ் அந்த வைரஸ் கொன்றும், கில்லிங், அந்த வைரஸ் கொன்றும். இன்வெர்ட் டு அதர் செல்ஸ், இந்த மாதிரி வெளியில் வந்த வைரஸ் குட்டிகள் பக்கத்தில் இருக்கிற செல்லை போய் அட்டாக் பண்ணி அழிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு செல்லாக அழித்து கொண்டுட்டே வந்துட்டுருக்கு அந்த வைரஸ். ஓகேங்களா? அதுதான் வைரஸோட கேரக்டர். இன்வெர்ட் டு அதர் செல்ஸ் ஆஃப் த பாடி காசிங் டிசீஸ் ஆஃப் ஹியூமன் பீஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு செல்லை கொண்டுட்டு டிசீஸ் ஏற்படுத்தும். எக்ஸாம்பிள் ரினோ வைரஸ். ஓகேங்களா? இது ரினோ வைரஸ் அந்த டைப் சேர்ந்தது தான், எல்லா வைரஸும் அந்த டைப் தான், ஸ்பெஷலாக ரினோ வைரஸ். இட் காஸ் ஆன்செட் ஆஃப் மோஸ்ட் இன்ஃபெக்ஷியஸ் ஹியூமன் அலைன்மெண்ட் இஸ் கால்டு காமன் கோல்டு. இந்த மாதிரி ஒரு டிசீஸ் அடிக்கடி ஹியூமன் பீயிங் வரும், அந்த டிசீஸ் பேர் காமன் கோல்டு. காமன் கோல்டை பற்றி நம்ம சிம்டம்ஸ் எல்லாமே நம்ம படித்தோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வைரல் டிசீஸு. வைரல் ஆர் ஜெனரலி குரூப்டு இன் 4 டைப்ஸ். வைரஸ் டிசீஸ் வந்து 4 வகையை பிரிக்கிறோம். பேஸ்ட் ஆன் தி சிம்டம்ஸ் ப்ரொடியூஸ் இன் பாடி, நம்ம பாடியில் என்னென்ன சிம்டம்ஸ் க்ரியேட் ஆகுதுங்கிறத வச்சு வைரஸ் 4 வகையை பிரிக்கிறோம். ஒன்று நியூமோட்ரோபிக் டிசீஸ். அப்படின்னா நியூமோனா லங்ஸ் தாக்கக்கூடிய டிசீஸ் எல்லாம் ஒரு டைப், அதுதான் நியூமோட்ரோபிக் டிசீஸ். ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை இன்ஃபெக்டட் பை இன்ஃப்ளூயன்ஸா, எடுத்துக்காட்டு இன்ஃப்ளூயன்ஸா டிசீஸ். நியூமோனா லங்ஸை தாக்கக்கூடிய டிசீஸுக்கு பேர் நியூமோட்ரோபிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லி பேர். இதுக்கு எடுத்துக்காட்டு இன்ஃப்ளூயன்ஸா டிசீஸ். டெர்மோட்ரோபிக் டிசீஸு, டெர்மோ அப்படின்னா ஸ்கின் அப்படின்னு அர்த்தம், டெர்மோ அப்படின்னா ஸ்கின்னு அர்த்தம். ஸ்கின் தாக்கக்கூடிய டிசீஸ்க்கெல்லாம் அதுக்கு பேர் டெர்மோட்ரோபிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லி. இதில் பாதிப்படைகிறது ஸ்கின்னு. சப்குட்டேனியஸ் டிசீஸு, எடுத்துக்காட்டு சிக்கன் பாக்ஸ், மீசில்ஸ் எல்லாம், இது வந்து தோலை அதிகமாக பாதிக்கும், அதனால் இது பேர் டெர்மோட்ரோபிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் விசரோட்ரோபிக் டிசீஸ். விசரோனா இன்டர்னல் ஆர்கன்ஸ், விசரோ அப்படின்னா இன்டர்னல் ஆர்கன்ஸ். இன்டர்னல் ஆர்கன்ஸை பாதிக்கக்கூடிய டிசீஸுக்கு பேர் விசரோட்ரோபிக் டிசீஸு. இது வந்து பிளட்டுக்குள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் பாதிப்படையும். எக்ஸாம்பிள் எல்லோ ஃபீவர், டெங்கு ஃபீவர், இதெல்லாம் இதுக்கு எடுத்துக்காட்டு எல்லோ ஃபீவர், டெங்கு ஃபீவர். நெக்ஸ்ட் நியூரோட்ரோபிக் டிசீஸ். நியூரோ அப்படின்னா நரம்புன்னு அர்த்தம், நியூரோ அப்படின்னா நரம்பு பாதிக்கக்கூடிய டிசீஸ்க்கு எல்லாத்துக்கும் பேர் நியூரோட்ரோபிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லி பேர். இது எதெல்லாம் பாதிக்குன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பாதிக்குது. இதுக்கு எடுத்துக்காட்டு ரேபிஸ், போலியோ டிசீஸ். ஓகேங்களா? இதுதான்
வைரஸோட டிசீஸ். ஓகே, 4 வகை பிரிக்குது. மறுபடியும் பார்க்கலாம். நிமோட்ரோபிக், நிமோனா லங்ஸு தாக்கக்கூடிய டிசீஸுக்கு பேர் நிமோட்ரோபிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லி பேர். இது ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டை பாதிக்குது, எடுத்துக்காட்டு இன்ஃப்ளூயன்ஸா. இது டெர்மோட்ரோபிக் டிசீஸ். அடுத்தது ஸ்கின்னுக்கு கீழே இருக்கிற பகுதி பாதிக்கும், எக்ஸாம்பிள் சிக்கன் பாக்ஸ், மீசில்ஸ். நெக்ஸ்ட் விசரலோட்ரோபிக் டிசீஸு. இது வந்து பிளட்டில் இருக்கிற இன்டர்னல் ஆர்கன்ஸை பாதிக்குது, பிளட் விசரல் ஆர்கன்ஸை பாதிக்குது, எடுத்துக்காட்டு எல்லோ ஃபீவர், டெங்கு ஃபீவர். நியூரோட்ரோபிக் டிசீஸ்னால் நியூரான்ஸ் அப்படின்னா நர்வஸ் சிஸ்டத்தை பாதிக்கிறது நியூரோட்ரோபிக் டிசீஸு. இது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை பாதிக்குது, எடுத்துக்காட்டு ரேபிஸு, போலியோ டிசீஸ். இதுக்கப்புறம் வைரல் டிசீஸ் எல்லாம் நம்ம டேபிளில் பார்த்துட்டோம். ஓகேங்களா. இதுக்கு அடுத்தது புரோட்டோசோவன் டிசீஸ். புரோட்டோ அப்படின்னா ஸ்மாலஸ்ட் அப்படின்னு அர்த்தம், ஜோயன் அப்படின்னா விலங்குன்னு அர்த்தம். டிசீஸ் அதாவது ஸ்மாலஸ்ட் லிவிங் ஆர்கனிசனால் வரக்கூடிய டிசீஸுக்கு பேர் புரோட்டோசோவன் டிசீஸ். எக்ஸப்ட் பாக்டீரியா அண்டு வைரஸ். பாக்டீரியா வைரஸை தவிர இருக்கக்கூடிய சின்ன உயிரிகளால் ஏற்படக்கூடிய டிசீஸுக்கு பேர் புரோட்டோசோவன் டிசீஸ். புரோட்டோனா ஸ்மால், ஜோன்னா living organism. Small living organism, it can cause the disease in human beings is called as protozoan disease, except bacteria and viruses. There are about 15 genus, 15 வகையான ஜீனஸ் புரோட்டோசோவன்ஸ் ப்ரெசன்ட் இருக்கு. ஓகேங்களா. இது மட்டும் பேரசைட்ஸாக வாழும், அப்படின்னா இன்னொரு லிவிங் ஆர்கனிசம் போய் ஒட்டி வாழும். இன் ஹியூமன் பாடி காஸ் டிசீஸ். மனிதனில் மட்டும் 15 ஜெனிரா அப்படின்னா 15 ஜீனஸ் வகையான புரோட்டோசோவன்ஸ் மனிதனை ஒட்டி வாழ்ந்து நோய்களை உருவாக்குகிறது. அது என்னன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அமீபியாசிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அமீபியாசிஸ்னு என்னென்னா, இது ஒரு புரோட்டோசோவன் டிசீஸ். இது வந்து அமீபா அப்படிங்கிற கிருமியால் ஏற்படுது. இது வந்து அமீபா அப்படிங்கிற நோய் கிருமியால் ஏற்படுது. இது வந்து அமீபிக் டிசென்ட்ரி அப்படி ஏற்படுத்துது. ஓகேங்களா. அல்லது அமீபிக் கோலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி பேர். அமீபிக் டிசென்ட்ரிக்கு இன்னொரு பேர் அமீபிக் கோலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி பேர். இது வந்து அமீபாவில் ஏற்படுது. அமீபாவோட ஜுவாலஜிக்கல் நேம் என்டமீபா ஹிஸ்டோலைட்டிகா. என்டமீபா ஹிஸ்டோலைட்டிகா அப்படிங்கிறது அமீபாவோட ஜுவாலஜிக்கல் நேம். ஓகேங்களா. அமீபியாசிஸ் அப்படிங்கிறது நோயோட பேர். இது நம்ம பொதுவாக என்ன சொல்கிறோம்னா அமீபிக் டிசென்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம், அது அமீபிக் காய்டஸ்ன்னு சொல்கிறோம். இது அமீபாவில் ஏற்படுது. அமீபாவோட ஜுவாலஜிக்கல் நேம் என்டமீபா ஹிஸ்டோலைட்டிகா. ஓகேங்களா. தட் இஸ் லிவ்ஸ் இன் ஹியூமன் லார்ஜ் இன்டெஸ்டைன். இது 1 மார்க்கில் கேட்பாங்க. சரியா. இது அமீபா எங்கே வாழுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா லார்ஜ் இன்டெஸ்டைன் பகுதியில் மட்டும்தான் வாழும், மற்ற இடத்துல வாழாது. ஓகேங்களா. இட் ஃபீட்ஸ் ஆன் மியூக்கஸ் அப்படின்னா குடலோட லேயரு. சரியா. குடலோட செல்லு எல்லாத்தையும் கடிச்சு திங்கும். அண்டு பாக்டீரியா, நன்மை செய்யும் பாக்டீரியாவும் நம்ம உடம்புக்குள்ளார இருக்கும், அதையும் பிடிச்சி தின்றும். நம்ம லார்ஜ் இன்டெஸ்டைனில் போய் குடலோட உள்பகுதியை அப்படி மியூக்கஸை கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு திங்கும், ப்ளஸ் உள்ளே இருக்கிற நன்மை செய்யும் பாக்டீரியாவும் கடிச்சு தின்றும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் அப்படின்னா நோய் உண்டாக்கும் திறன். தி பேராசைட் இஸ் கால்ட் ட்ரோபோசோவைட். ட்ரோபோசோவைட்னு என்னென்னா, இப்போ மனிதனுக்கு எப்படி வந்து சின்ன வயசில் குழந்தைன்னு சொல்லுவாங்க, அப்புறம் கொஞ்சம் பெருசானோடனே கொஞ்சம் பையன்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஒரு 20-25 வருஷம் ஆனோடனே பெரிய ஆளுன்னு சொல்லிடுவாங்க, அப்புறம் 40 வயசு இருந்தால் பெரிய மனுஷன் சொல்லுவாங்க, அப்புறம் வயசானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம எப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு பேர் வச்சு கூப்பிடுறோமோ அதே மாதிரி அமீபாவுக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு பேர் இருக்குது. மீரோசோவாய்ட், ட்ரோபோசோவாய்ட், கிரிப்டோசோவாய்ட்ஸ், மீசோகிரிப்டோசோவாய்ட்ஸ், அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. அந்த ஸ்டேஜில் நோய் உருவாக்கக்கூடிய ஸ்டேஜ் ஒரே ஸ்டேஜ் தான். இந்த ஸ்டேஜில் மட்டும்தான் அது சாப்பிடும், மற்ற எந்த ஸ்டேஜ்லையும் அது சாப்பிடாது. அந்த ஸ்டேஜுக்கு பேர் ட்ரோபோசோவாய்ட்ஸ். அதுக்கு பேர் இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபெக்டிவ்னா நோய் உருவாக்கும் திறன் கொண்ட ஸ்டேஜுக்கு பேர் ட்ரோபோசோவாய்ட். மற்ற ஸ்டேஜெல்லாம் சாப்பிடாது. இந்த குழந்தையாக இருக்கும்போது அது சாப்பிடாது, கொஞ்சம் சின்ன பையனாக இருக்கும்போது சாப்பிடாது, கொஞ்சம் வளர்ந்து முடிஞ்ச பின்னாடி தான் அது சாப்பிடும். அப்போ சாப்பிடும்போது மட்டும்தான் நமக்கு டிசீஸ் உருவாகும். இதுக்கப்புறம் இது என்ன பண்ண சொல்லி கேட்டேன். விச் பெனிட்ரேட்ஸ் அப்படின்னா உள்ளே புகுந்து போகிறது. த வால் ஆஃப் தி ஹோஸ்ட் இன்டெஸ்டைன், கோலன். நம்முடைய லார்ஜ் இன்டெஸ்டைனில் பார்த்தா கோலன், ரெக்டம், சீக்கம் அப்படின்னு 3 பார்ட் இருக்குன்னு சொல்லி படிச்சிருப்போம். சரிங்களா. அந்த கோலன் பார்ட்டுக்குள்ளார போயிட்டு இட் செக்ரேட் ஹிஸ்டோலைட்டிக் என்சைம்ஸ். அப்படின்னா ஹிஸ்டோலைட்டிக் என்சைம்னா மசில் செல்ஸ் எல்லாத்தையும் தசைகளை அழிக்கும் திறன் கொண்ட ஒரு என்சைம்ஸ் அது செக்ரேட் பண்ணும். ஹிஸ்டோலைட்டிக்னா
ஹிஸ்டோன்னு மசில்ஸ் எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு என்ஜைம் செக்ரீட் பண்ணும். அது வந்து அல்சர்னு புண்ணு. இது வந்து குடலில் புண்ணை ஏற்படுத்தும். ப்ளஸ் புண்ணை ஏற்படுத்தினா என்ன வரும்? ப்ளீடிங், ரத்தம் வெளியில் வரும். அண்ட் அப்டோமினல் பெயின், அப்டோமினல் வயிற்று வலி. சரிங்களா? இது போய் நம்மளுடைய லார்ஜ் இன்டெஸ்டைனை கடிச்சு திங்கும். அப்படி கடிக்கிறப்ப என்ன பண்ண நம்மளுக்கு வலி ஏற்படும். இது போக ஹிஸ்டோலைட்டிக் என்ஜைமையும் சுரக்கும். அது போய் அந்த செல்ஸில் பட்டு குடலில் அங்கங்கே புண்ணு ஏற்படுத்தும். புண்ணு ஏற்படுத்தினால ரத்தம் வெளியில் வரும். அப்புறம் வயிறு வலிக்கும். இந்த ரத்தம், அந்த புண்ணுலேருந்து வரக்கூடிய நீர் எல்லாமே ஸ்டூல்ஸ் மாதிரி எக்ஸஸ் மியூக்கஸோட வெளியில் வரும். இதுதான் சிம்டம்ஸ் ஆஃப் அமீபியாசிஸ். இது எப்படியெல்லாம் பேதியாக வெளியில் வரும். ரத்தம் கலந்த பேதியாக அந்த குடல்லேருந்து வெளியில் வரக்கூடிய தண்ணி எல்லாமே கலந்து ஒரு டிசென்ட்ரியாக வெளியில் வரும். வித்து பிளட், ரத்தத்தோட ரத்தம் கலந்த பேதியாக வெளியில் வரும். மியூக்கஸ் இன் தி ஸ்டூல்னா தண்ணி மாதிரி பேதி போகும். இதெல்லாம் கலந்து போகும். ரத்தம், அந்த குடல்லேருந்து வர்ற தண்ணி, அது கடிச்சது போக வெளியில் சிதறக்கூடிய குடல் பகுதிகள் இதெல்லாம் வெளியில் வரும். அதுக்கு பேர் தான் ரத்தம் கலந்த பேதி அப்படின்னு சொல்லி பேர். இது எதன் மூலிமா பரவுதுன்னா ஹவுஸ் ஃப்ளை அப்படின்னா வீட்டிஇயில் ஒரு வகை இருக்குது. மஸ்கா டொமஸ்டிகா அப்படிங்கிறது வீட்டிஇயோட ஜுவாலஜிக்கல் நேம். இது 1 மார்க்கில் கேட்பாங்க. வீட்டிஇனால இது பரவுது. எஸ் ஏ கேரியர்னா எடுத்துகிட்டு போகிறவங்க, இந்த கிருமி எடுத்துகிட்டு போகிறது இந்த ஈ தான். டிரான்ஸ்மிட்டிங் தி பேரசைட் டு கண்டாமினேட்டட் ஃபேஸஸ் அண்ட் வாட்டர். அந்த கிருமி இருக்கக்கூடிய கழிவுப் பொருட்கள், வாட்டர், அது மேலே ஈ போய் உக்காந்துச்சுன்னா அது மேலே இந்த கிருமி ஒட்டிக்கிட்டு இது வந்து சாப்பாடு, தண்ணி, டம்ளர் இங்கெல்லாம் போய் உக்கார இடத்தெல்லாம் இந்த கிருமி ஒட்டிங்க. அதை எடுத்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்குள்ளார போயிடும். இதுதான் அமீபியாசிஸ் டிசீஸ். இதுதான் அமீபாவோட ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இதுதான் என்டமீபா ஹிஸ்டோலைட்டிக் அப்படிங்கிற அமீபாவோட ஸ்ட்ரக்சரு. பாருங்கள், இதுதான் இந்த நமக்குள்ள இந்த அமீபிக் டிசென்ட்ரியை காஸ் பண்ணக்கூடிய ஒரு கிருமி. ஓகேங்களா? ஒன்ஸ் மோர் ரிப்ளை பாருங்கள். அமீபியாசிஸ் வந்து அமீபிக் டிசென்ட்ரி அப்படிங்கிற டிசென்ட்ரி ஏற்படுத்துது. இதுக்கு இன்னொரு பேர் அமீபிக் காய்டஸ் அப்படின்னு சொல்லி பேர். இது என்டமீபா ஹிஸ்டோலைட்டிகா அப்படிங்கிற அமீபாவில் ஏற்படுத்துது. இது ஹியூமனோட லார்ஜ் இன்டெஸ்டைனில் வாழுது. இது ஹியூமனோட லார்ஜ் இன்டெஸ்டைனில் கடிச்சு திங்குது. உள்ளே இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா எல்லாத்தையும் அழிச்சிருது. இதில் நோய் உருவாக்கும் திறன் கொண்ட ஸ்டேஜ் என்னன்னு சொல்லிக்கணும், ட்ரோபோசோவைட். இது 1 மார்க்கில் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அமீபாவோட ஜுவாலஜிக்கல் நேம் 1 மார்க்கில் கேட்பாங்க. அமீபிக் டிசென்ட்ரி, அமீபியாசிஸ் இது எல்லாமே 1 மார்க்கில் கேட்பாங்க. இது வந்து பெருகுடலோட உள்பகுதிக்குள்ளார போயிட்டு காலன் பகுதியில் போய் ஒரு ஹிஸ்டோலைட்டிக் என்ஜைமை செக்ரீட் பண்ணுது. அதனால் வந்து புண்ணாகிறதுனால ரத்தம் வெளியில் வருது. அப்புறம் இது கடிக்கிறதுனாலையும் புண்ணாகிறதுனாலையும் வயிற்றில் பெயின் ஏற்படுது. அப்டோமினல், அடி வயிற்றில் வலி அதிகமாகுது. இப்போலாம் அந்த ரத்தம், அந்த குடல் பகுதி இதெல்லாம் ஸ்டூல் மாதிரி எக்ஸஸாக இருக்கக்கூடிய மியூக்கஸ் எல்லாம் ஒன்றா கலந்து ரேஞ்ச் ஃப்ரம் தி டயரியா, வயிற்றுப்போக்கு அல்லது டிசென்ட்ரி ஏற்படுத்துது. இதெல்லாம் ரத்தம் கலந்த பேதியே வரும். இதுதான் சிம்டம்ஸ் ஆஃப் எம்பிபிஎஸ். இது யார் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா வீட்டிஇ தான் எடுத்துகிட்டு போகுது. அது பேர் ஹவுஸ் ஃப்ளைஸ். மஸ்கா டொமஸ்டிகா அப்படிங்கிற ஈ எடுத்துகிட்டு போகுது. இதுதான் கேரியர் எடுத்துகிட்டு போகுது. இது வந்து பேரசைட்டு, அந்த கழிவுப் பொருள், தண்ணி, இந்த பகுதியில் அந்த கிருமி இருந்துச்சுன்னா அந்த ஈ போய் உட்காந்துச்சுன்னா அதில் ஒட்டிக்கும். அது வந்து சாப்பாடு, தண்ணி இந்த இடத்துல வந்து உட்காந்துச்சுன்னா சாப்பாட்டில் எல்லாம் அது வந்துடும். நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புக்குள்ளார போயிடும். இதுதான் அமீபாவோட ஸ்ட்ரக்சர். இதுக்கடுத்து இன்னொரு ஸ்பெஷல் டிசீஸ் இருக்குது, அதை பார்க்கலாம். ஸ்வைன் ஃப்ளூ அப்படின்னு ஒரு டிசீஸ் இருக்குது. சரிங்களா? ஃப்ளூ காய்ச்சல்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் அந்த ஸ்வைன் ஃப்ளூ, பன்றி காய்ச்சல். ஓகேங்களா? இப்போ சைனாவில் பரவிட்டு இருக்குது இல்லையா பன்றி காய்ச்சலும் வந்திருக்கு. ஓகேங்களா? அது வந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டாங்க, ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ரெகனைசேஷன் 1919 வந்துச்சு. பேண்டமிக் அப்படின்னா உலகம் ஃபுல்லாக வந்துச்சு. 1919 உலகம் ஃபுல்லாக இந்த டிசீஸ் வந்தது. எப்போ? போன வருஷமா? இல்லை ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி. ஸ்டில் சர்க்குலேட்ஸ் எ சீசனல் ஃப்ளூ வைரஸ். இப்போ சீசன் வரும். சரிங்களா? இப்போ அந்த சீசன் தான் வந்திருக்கு சைனாவில். ஸ்வைன் ஃப்ளூ இஸ் காஸ்ட் பை H1N1 வைரஸ். H1N1 வைரஸ் அப்படிங்கிற வைரஸ் தான் ஸ்வைன் ஃப்ளூ உருவாக்குது. இந்த பன்றி காய்ச்சல். சிம்டம்ஸ் இன்க்ளூட் ஃபீவர் இருக்கும், இருமல் இருக்கும், தொண்டை வறண்டு போயிடும், சில்னஸ் குளிரடிக்கும், உடம்பெல்லாம் வீக் ஆயிரும், உடம்பு ஃபுல்லாக வலிக்கும். இதுதான் ஸ்வைன் ஃப்ளூவோட சிம்டம். குழந்தைங்க, ப்ரெக்னென்ட் விமன்ஸ் இது வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப ரிஸ்க் ஆயிடுவாங்க, சிவியர் இன்ஃபெக்ஷன் ஆயிடுவாங்க, காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஓகேங்களா? நார்மலான ஹியூமன் பீயிங் வந்தாவே காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டம் தான்.
ஒன்ஸ் மோர் ரிப்ளை. ஸ்வைன் ஃப்ளூ இது ஃபஸ்ட்டு 1919 கண்டுபிடிச்சாங்க. இது பேண்டமிக் அப்படின்னா உலகம் ஃபுல்லாக இருந்துச்சு. 1919 உலகம் ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ இருக்குது. ஸ்டில் சர்க்குலேட் சீசன் ஃப்ளூ வைரஸ். இப்போ இந்த சீசன் வந்துருச்சுன்னா இந்த டிசீஸ் வந்துடும். ஸ்வைன் ஃப்ளூ யூஸ் காசுறப்போ H1N1 வைரஸ் ஸ்டெயின். இது 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸ்வைன் ஃப்ளூ உருவாக்குறது யாருன்னா H1N1 ஸ்வைன். இது வந்துருச்சுன்னா இன்க்ளூட் ஃபீவர், காய்ச்சல் இருக்கும், இருமல் இருக்கும், தொண்டை வறண்டு போயிடும், உடம்பெல்லாம் குளிரடிக்கும், உடம்பு வீக்னஸ் ஆயிரும், உடம்பு முழுவதும் வலிக்கும். இப்படி இருந்தால் அதோட சிம்டம்ஸ். குழந்தைங்க, ப்ரெக்னென்ட் உமன்ஸ் இந்த டிசீஸ் வந்துருச்சுன்னா காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டம், சிவியராக அஃபெக்ட் ஆகிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டிசீஸு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிசீஸ் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.